ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட தளபதி லாஸ்ட் மூவி, ஒன் ஆஃப் த லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இனிமேல் நம்ம தளபதி விஜய் அண்ணா சினிமாவில் இருக்க மாட்டார். அதாவது மக்களோட மக்களாக பயணிக்க போகிறாரு அரசியல் களத்தில். இந்த தளபதியோட லாஸ்ட் மூவியான ஜனநாயகன் படத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் தேட்டரில் போய் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தீங்க? படம் எப்படி இருக்குது? உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா? இல்லை படத்தில் ஏதாவது குறைகள் நிறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதியோட அரசியல் பயணம் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலே இப்போ முதலமைச்சர் பதவியில் இருக்கார். இது கண்டினியூஸாக 5 வருடம் மட்டும் இல்லை, 10 வருடம் 15 வருஷம்னு கண்டினியூஸாக தான் தொடரணும்னு எல்லாரோட ஆசையும் கூட. மக்கள் சேவையில் நம்ம தளபதியெல்லாம் எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறாரு, மக்கள் பிரச்சனைகளை எந்த அளவுக்கு செவி கொடுத்து கேட்குறாரு அப்படிங்கிறது உங்களை எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்ச ஒன்று தான். தளபதி விஜய் அண்ணா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்குது? இதில் எதுவும் குறைகள் இருக்கா இல்லையா? இல்லை நிறைவான ஆட்சியை நம்ம தமிழக வெற்றி கழகம் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். மக்களாகிய உங்கள் தீர்ப்பு தான் இறுதியானது. வெற்றியோ தோல்வியோ, ஒரு படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த படத்துக்கு மக்கள் கூட்டம் அலமோதும். ஆனால் இன்றைக்கி ஒரு திருவிழா மாதிரி, கிட்டத்தட்ட எப்படி சித்திரை திருவிழா அழகர் ஆற்றுல இறங்குறதுக்கு கோடான கோடி பக்தர்கள் காத்து கிடந்து பார்ப்பாங்களோ, அந்த மாதிரி இன்றைக்கி ஜனநாயகன் மூவிக்கான வெயிட்டிங் வெறித்தனமாக இருக்குது. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடைகள். பொதுவாக நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட படம்னு எடுத்துக்கிட்டாலே பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக வரும். பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் மட்டும்தான் அது தளபதி விஜய் அண்ணாவோட படமாகவே இருக்க முடியும். பிரச்சனை இல்லை அப்படின்னா அது தளபதி படமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் அது ஒன்றும் நம்ம தளபதி அண்ணாவுக்கு புதுசு இல்லை. ஏன்னா நம்ம தளபதி விஜய் அண்ணா படங்கள் எல்லாமே பிரச்சனையில் தான் முடிஞ்சிருக்கு, பிரச்சனைகளோடு தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு 100% உறுதி. அதை எந்த இதாலும் தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனை கோடி வசூல் பண்ணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கணிப்பு உண்மையாகுமா பொய்யாகுமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றும் ஒரு வீடியோவோட இன்னொரு நாள் பார்க்குறேன். பாய்.